போகும்போதாவது நிம்மதியா போயிருந்திருக்கலாம்ல. வேற வழி இல்ல, என்ன மன்னிச்சிரு. கையெழுத்து போடவும் ரத்தம் வந்துருச்சு பாரு, எப்படி வருது பார். அநேகமா கதை முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். யார் அது? சக்தி, என்ன ஆச்சு? ஏந்திரிக்கா. என்னாச்சுடா? சக்திக்கா ஏந்திரிக்கா, ஏந்திரி. சங்கிலி, ஏந்திரி சீக்கிரமா. வாக்கா சீக்கிரம். பத்திரத்தை எடுத்துட்டு வரேன். பத்திரத்தை அப்புறம் பாத்துக்கலாம்க்கா. டேய் அண்ணா, அவளுக்கு 3 பேரும் ஆட்சி போட்டு அந்த பத்திரத்தை எடுத்து வாங்கடா சீக்கிரம். போங்க சீக்கிரம் போங்க. அம்மா அம்மா அம்மா. ஏய் ஏய் அங்க நில்லு. எந்திரி. மேல ஓடு. தள்ளி போ. எங்க அம்மா என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? அம்மா. ஐயோ அம்மா, என்னம்மா ஆச்சு? எங்க அம்மாக்கு என்னடா ஆச்சு? எப்படிடா உள்ள வந்தீங்க? என்னடா ஆச்சு எங்க அம்மாக்கு? டேய் ஏய் வந்துரு. போன்னு சொல்றல போ. ஏய் ஏய், அவ்வளவு வெறியில இருக்க, பேசாம போயிடுங்க. ஏய் நீ பேசாம போயிட்டா உனக்கு நல்லது. இல்லன்னு வச்சுக்க, அம்மா போன இடத்துக்கு நீங்களும் போயிருவீங்க. போடி. போங்கற. நான் பேசிட்டேன். ஏய் ஏய் போங்கடா. 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 எங்க அம்மா உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க, அதிகாரம் பண்றியா? எங்க வீட்டுக்குள்ளேயே வந்து எங்களையே பயமுறுத்துறீங்களா? எங்க அம்மா கொன்னுனா பார்த்துட்டு சும்மா போன நினைச்சியா? ஏய் வேணாம் விட்டுரு. இன்னொரு அடி எடுத்து வச்ச ஒரே இறக்கி இறக்கிடுவேன். விட்டுரு. எந்திரி 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 எந்திரி. ஏய் நீ போ. போங்கடா. போடா. அம்மா 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 எழுந்திருமா. அம்மா 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 அம்மா. சக்திகா, இங்க பாரு. அம்மா அம்மா எழுந்திருமா. அம்மா அம்மா எழுந்திருமா. அம்மா இங்க பாருமா. அம்மா அம்மா என்னம்மா ஆச்சு? வெறும் பத்திரத்துல அம்மா அவட கை நட்ட வச்சிருக்காங்க. என்ன பண்றதுக்காக வச்சாங்கன்னு தெரியலையே. அக்கா ஹாஸ்பிடல் போலாம்க்கா. வாக்கா, நான் போய் ஆட்டோ கூப்பிடுறேன். அதுக்கெல்லாம் டைம் இல்ல இருக்கா. அம்மா அம்மாவை வண்டியிலே கூட்டிட்டு போயிடுவோம். சக்தி, விஷம் கலந்திருக்கு போல, அதான் வாயில எல்லாம் ரத்தம் வருது. நாம முதல்ல சித்த மருத்துவர்கிட்ட கூட்டிட்டு போயிடுவோம். அவர்தான் இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் மாத்து மருந்து தருவாரு. அக்கா, அம்மாவை இந்த நிலைமையில எப்படிக்கா கூட்டிட்டு போறது? நான் சொல்ற மாதிரி செய்யுங்க. முதல்ல தூக்கு. அம்மா அம்மா. பாத்துக்கா சக்தி, பாத்துக்கோ. சக்திகா, நீ முன்னாடி போன, நான் பின்னாடி வரோம். சரி. அம்மா
வெற்றி, சொல்லுங்கம்மா. மீனாட்சி அம்மா ஏன் இன்னும் வரல? அவங்க வந்துட்டு இருக்கேன்னு சொன்னாங்கம்மா. நீயும் ரொம்ப நேரமா இதே கதையை தான் சொல்லிட்டு இருக்க. ஆனா எங்க யாருமே வரலையே. வெற்றி, அவங்களுக்கு நம்ம மேல ஏதாவது கோவமா? சச்சே, அப்படிலாம் எதுவும் இல்லப்பா. வெற்றி, மீனாட்சி அம்மா வருவாங்களா மாட்டாங்களான்னு தெளிவா சொல்லிடு. பாரு அத்தை மனசு எவ்வளவு கஷ்டப்படுதுன்னு. ஏ பூஜா, இவ்ளோ கேக்குறியே, சரி உங்க அம்மா ஏன் வரல? இல்லல்ல கொஞ்சம். அம்மா, உங்க குடும்பத்துல எல்லாரும் சேர்ந்து இந்த ஹோம குண்டத்துல நெய் ஆகுதியை ஊத்தி நமஸ்காரம் பண்ணணும். சரிங்க சாமி. குடும்பமே நெய் ஊத்த போறீங்களா? உங்களுக்கு ஊத்திடுவோம். டேய் வெற்றி, இப்ப ஐயர் வச்சிருக்கிற நெய் எடுத்துட்டு நான் இத வைக்க போறேன்டா. உன் குடும்பம் ஊத்த போறது நெய் இல்லடா, பெட்ரோல். நீங்க எல்லாரும் ஊத்தும் போது பெட்ரோல் பக்குன்னு தீ பிடிச்சு எரிய போகுதுடா. அப்புறம் பாரு பெரிய பிரச்சனையாகும். அப்பவும் இவ முக்காடோட நிக்கிறாள நானும் பாக்குறேன்டா. நல்லபடியா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இந்த ஆகுதி பண்ணியாச்சுன்னா எல்லாம் சுபமா முடியுதுன்னு அர்த்தம். ரொம்ப சந்தோஷம். கடவுளே, இந்த ஃபங்க்ஷன் நல்லபடியா முடியட்டும். என் குடும்பம் நல்லா இருக்கட்டும். சக்தி நல்லபடியா எக்ஸாம் எழுதணும். அவளுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. எல்லாரும் சேர்ந்து ஒன்னா பிடிச்சுக்கோங்க. நான் மந்திரம் சொல்லி சுவாகா சொல்லும் போது ஊத்தணும். ஓம் தத்புருஷாய வித்மகே ஸ்வேதவர்ணாய தீமகி தன்னோ சௌமிய பிரச்சோதயாத். மங்கள மங்களமே ஸ்வாஹா. அக்கா, நம்ம போகும்போது கூட அம்மா நல்லா தானக்கா இருந்தாங்க. அப்புறம் எப்படிக்கா இப்படி எல்லாம் ஆச்சு? தெரியலையே துர்கா. அம்மா வயில இருந்து ரத்தம் எல்லாம் வந்திருக்குக்கா. நீ அழாத அக்கா. அம்மாக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேக்கா. நீ இப்படி எல்லாம் பேசுற. அம்மாக்கு எதுவும் ஆகாது. நீ சாமியை வேண்டிக்கோ. எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா. ஒன்னும் ஆகாது துர்கா. அம்மா, அம்மா எந்திரிமா. அம்மா, என்னாச்சுமா உனக்கு? அம்மா, அண்ணா கொஞ்சம் சீக்கிரமா போங்கண்ணா. அம்மா, அம்மா என்ன சொல்றது கேக்குதா? அம்மா. டேய், யாரா இவன்? வெற்றி, யாரா இவ? அத்தை, வெற்றி எதையும் சொல்ல மாட்டான். எல்லாத்தையும் நான் சொல்றேன். இது சக்தியே இல்ல, வேற யாரும். உங்க பையன் சக்தி மாதிரியே வேற யாரையும் நடிக்க வச்சு இவ்வளவு நேரம் நம்ம எல்லாரையும் ஏமாத்திட்டு இருந்திருக்கான்.
ஏய் நீ தானே நெய்க்கு பதிலா பெட்ரோலை மாத்தின. நான் எதுக்கு மாத்த போறேன்? சக்தியை மாத்தினதே நீதான். இதே மாதிரி இதையும் நீதான் மாத்தி வச்சிருப்ப. ஏன்னா இந்த ஃபங்க்ஷன் நடத்ததான் உனக்கு பிடிக்கலையே. இந்த ஃபங்க்ஷனை நடத்தணும்னு சொன்னதே நான் தான். இது எங்க அப்பா அம்மாவுக்கு நான் செய்யற கடமை. எப்படி எனக்கு பிடிக்காம போகும்? ஏன்னா அது அந்த சக்தியோட பிளான். அத்த, நான் அன்னைக்கே உங்ககிட்ட சொன்னேன்ல, அந்த சக்தி இந்த ஃபங்க்ஷனை நடத்த விட மாட்டான்னு. நீங்க சந்தோஷமா இருந்தாலே அவளுக்கு பிடிக்காதே அத்த. அதுக்காக தான் இந்த எல்லா பிளானுமே. ஏய் 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 ஏய், இதுக்கு மேல ஏதாவது பேசுன? டேய், நீங்க நான் கேக்குறதுக்கு பதில சொல்லு. சக்தி எங்க? நான் கேக்குற சொல்ல, சக்தி எங்க? டே வெற்றி, இந்த ஃபங்க்ஷன் நல்லபடியா நடக்கணும்னு ரங்கநாயகி எவ்வளவு பயந்தான்னு உனக்கே நல்லா தெரியும். இப்போ சக்திக்கு பதிலாக வேற ஒருத்தி இருக்கான்னா நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அதிர்ச்சியா இருக்குடா. சொல்லுடா, சக்தி எங்க? ஏய், யாரா இவ? நீதான் இவ்வளவு நேரம் நடிச்சிட்டு இருந்தியா? சொல்லுடி, நீதான் இவ்வளவு நேரம் இங்க நடிச்சிட்டு இருந்தியா? ஆமா. கேடி, நீ ஒரு பொண்ணு தானே? இப்படிதான் ஒருத்தங்க வீட்டுல வந்து நடிப்பியா? அதுவும் குரல மாத்தி சத்திய மாதிரியே பேசிருக்க. கொஞ்சம் கூட அறிவில்லை உனக்கு? அம்மா, திடீர்னு எனக்கு ஃப்ரெண்டு ஹெல்ப்னு வந்து கேட்டதும் என்னால தட்ட முடியல. ஓஹோ, ஏண்டா திடியா, உன்னை என் பையன் மாதிரி தானடா நினைச்சேன். நீ இப்படி பண்ணலாமா? அது அண்ணனுக்காக தான். ஏண்டா, அப்படி என்னடா அவசியம்? சக்தியை மாத்தி இவளை நடிக்க வைக்கிற அளவுக்கு என்னடா பிரச்சனை? வெற்றி, சக்தி எங்க? இப்ப சொல்ல போறியா இல்லையா? அத்த, அந்த விஷயத்த நான் சொல்றேன். சக்தி ஐஏஎஸ் எக்ஸாம் எழுத போயிருக்கா. என்ன சொன்ன? ஐயோ, சக்தி ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதுறாத்த. நீங்க வேணா வெற்றி கிட்ட கேட்டு பாருங்களேன். டேய், இவ என்னடா சொல்றா? இவ சொல்றதெல்லாம் உண்மையா? இப்ப சொல்ல போறியா இல்லையா வெற்றி? சக்தி ஐஏஎஸ் எக்ஸாம் தான் எழுத போயிருக்காளா? ஆமாமா. டேய், படிச்சு படிச்சு சொன்னேனடா, இந்த ஃபங்க்ஷன்ல மட்டும் ஏதாவது குறை இருந்தா என் உயிருக்கோ இல்ல உங்க அப்பா உயிருக்கோ ஆபத்து நினைக்க நான் சொன்னேனடா. ஏன்னா அது வேற பத்தாதுன்னு சாமியார் சொன்னது உன்னை தனியா கூப்பிட்டு வேற சொன்னேனே. அதுக்கு எல்லாத்தையும் மீறி நீ அவளை அனுப்பி வச்சிருக்கல. அம்மா, சத்தியமா அப்படி இல்லம்மா. அவளை அனுப்பின பிறகுதான் நீங்க இதெல்லாம் என்கிட்ட சொன்னீங்க. அதுக்குள்ள அவ எக்ஸாமுக்கு போயிட்டாமா. இப்படி சொல்ல உனக்கு வெக்கமா இல்ல? சரிடா, சரி, நீ சொல்ற மாதிரியே வெச்சுக்குவோம். ஆனா அவ எப்படிடா ஃபங்க்ஷனை விட்டுட்டு எக்ஸாம் எழுத போவா? நீ சொன்னா அவ போயிருவாளா? அவ இந்த வீட்டோட மருமக தானே. எனக்கும் உங்க அப்பாவுக்கும் வெள்ளி விழான்னு ஊரெல்லாம் பத்திரிக்கை கொடுத்தது அவ தானடா. இங்க நாங்க மேடையில இருக்கும்போது இப்படி ஒருத்திய கூட்டிட்டு வந்து நடிக்க வச்சு அவ பாட்டுக்கு சொல்லாம கொள்ளாம இப்படிதான் எக்ஸாம் எழுத போவாளா? அப்புறம் எங்களுக்கு என்னடா மரியாதை? அம்மா, சக்திக்கு இதெல்லாம் எதுவும் தெரியாதுமா. ஐயோ அத்தை, இது எல்லாமே நடிப்பு. இவன் அப்பப்போ போய் சக்தி கிட்ட போன்ல பேசிட்டு இருந்தான். எக்ஸாம் நல்லா எழுது, கங்க்ராச்சுலேஷன்ஸ் எல்லாம் வேற சொல்லிட்டு இருந்தான் அத்தை. ஆனா ஒரு வார்த்தை கூட சக்தி கிட்ட நீ இல்லனா இங்க அபசகுணம் ஆயிடும் வந்துரு அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லல அத்தை. இவனை மட்டும் நீங்க தயவு செஞ்சு நம்பவே நம்பாதீங்க. அடி பாவி,
எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிருக்காளா இவ? அம்மா பூஜா சொல்றது எதையும் கேட்காதீங்கம்மா. அவ இதுதான் சான்ஸ்னு கொளுத்தி விடுறாமா. நான் பண்ணது தப்புதாம்மா. இவ்வளோ பிரச்சனை வரும்னு தெரியாம நான் சக்தி எக்ஸாம் எழுத அனுப்பிச்சிட்டம்மா. அம்மா அப்ப கூட அவ போக மாட்டேன்னு சொன்னான். நான் தாம்மா வம்படியா மிரட்டி அனுப்பிச்சேன். அம்மா சக்தி வரப்போ வரட்டும்மா. இப்ப இந்த ஃபங்க்ஷன் நடக்கட்டுமா? தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க ப்ளீஸ்மா. தேவையில்லடா. எப்ப நீ போய் சொல்லி எவ்வளோ ஒருத்திய நடிக்க வச்சு எங்களை அசிங்கப்படுத்திட்டியோ, எப்ப உன் பொண்டாட்டி இந்த ஃபங்க்ஷனை விட அவ படிப்புதான் முக்கியம் இங்க இருந்து போனாலோ அதுக்கப்புறமா இப்படி ஒரு ஃபங்க்ஷன் நடக்கணும்னு அவசியமே இல்லடா. அம்மா அம்மா ப்ளீஸ்மா. சீ, என்னடா வெற்றி இப்படி பண்ணிட்டியே? மாலை, இந்த மாலை ஒண்ணுதான் கேடு. அம்மா, எல்லாரும் போங்க போங்க போங்க. ஐயோம்மா, ஏமா இப்படி பண்ற? அண்ணன் ஏதோ அவசரத்துல இப்படி பண்ணிடுச்சுமா. அதுவும் எதுக்காக பண்ணுச்சு? ஒரு நல்ல விஷயத்துக்காக தானுமா. ஏய், என்னடி எது நல்ல விஷயம்? அவ எங்களை அவமானப்படுத்துவா, அது உனக்கு நல்ல விஷயமா? அப்படி ஒண்ணு ரோஷம் கெட்டு போல இந்த ரங்கநாயகி. என் பையன் எப்ப என்ன நம்ப வச்சு கழுத்தறுத்துட்டானோ, சக்தி என்ன மதிக்கவே இல்லைன்னு தெரிஞ்சுச்சோ, அப்படிப்பட்ட ஒரு ஃபங்க்ஷன் நடக்கணும்னு எனக்கு எந்த தேவையும் இல்லடி. ப்ளீஸ் அம்மா. அம்மா அம்மா அப்படிலாம் இல்லம்மா, உங்க நல்லதுக்கு தாம்மா. அம்மா ப்ளீஸ்மா. அம்மா 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 அப்பா வாங்கப்பா வாங்க, பாத்து. அமுதா, நீ வீட்டுக்கு போ, நாங்க பாத்துக்கிறோம். பாவம் பாவம், அவனை கொஞ்சம் பாத்துக்கோ. நாங்க பாத்துக்கிறோம், கிளம்பு. உட்காருங்க. என்னமாச்சு? தெரியலங்க ஐயா, யாரோ என்னமோ பண்ணிட்டாங்க. மயக்கமாவே இருக்காங்க. இருமா இருமா. வாயில ரத்தம்லாம் வேற வருது. கொஞ்சம் சீக்கிரமா பாருங்க ஐயா. கொஞ்சம் பொறுமையா இருங்கம்மா, நான் என்னன்னு பாக்குறேன். பாருங்க ஐயா, எங்க அம்மாக்கு ஒண்ணும் ஆகலல்ல? பயப்படாதீங்கம்மா, இருங்க, நான் என்னன்னு பாக்குறேன். நீங்க எல்லாரும் இங்கே இருங்க. பாத்துக்கோ. நம்மளும் உள்ள போலாம். வைத்தியர் வந்து என்னன்னு சொல்லட்டும். ஐயா, என்னாச்சு ஐயா? எங்க அம்மாக்கு ஒண்ணும் இல்லல்ல. அம்மா கண்ணு முழிச்சிட்டாங்களா? பேசுறாங்களா ஐயா? ஐயா, என்னாச்சுன்னு சொல்லுங்க ஐயா. நீங்க பேசாம இருக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்னாச்சு எங்க அம்மாவுக்கு? எப்படிமா இப்படி நடந்தது? தெரியலங்க ஐயா. நாங்க வீட்ல இருந்து கிளம்பும் போது கூட நல்லாதான் இருந்தாங்க. ஆனா திடீர்னு இப்படி ஆயிடுச்சு. ஏமா, உங்க அம்மாவுக்கு இந்த அளவுக்கு கொடுமைப்படுத்த நினைக்கிற எதிரிங்க யாராவது இருக்காங்களா? எங்க அம்மா ரொம்ப பாவங்க ஐயா. இந்த ஊரே நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க, தினம் தினம் தன் கையால சாமிக்கு பிரசாதம் செஞ்சு கொடுக்கறவங்க, பசின்னு வந்து நிக்கிறவங்களுக்கு தன் கையால சாப்பாடு போடுவாங்க. எங்க அம்மாவை கொல்ல நினைக்கிற அளவுக்கு இப்படி வீட்டுக்கு வருவாங்கன்னு சத்தியமா நாங்க நினைக்கவே இல்லையா. ஐயா, எங்க அம்மாக்கு என்னாச்சுன்னு சொல்லுங்க ஐயா. யாரோ உங்க அம்மாவுக்கு விஷம் கொடுத்துருக்காங்கம்மா.
என்ன விஷமா? ஆமாம்மா, பெரு விஷயம். ஐயோ, உடம்பு முழுக்க பரவிடுச்சுமா. நாடி துடிப்பு இறங்கி போச்சு. உடம்பு தாங்குமா தெரியலம்மா. ஐயோ, என்னையா சொல்றீங்க? ஆமாம்மா, ரொம்ப கஷ்டம்மா. இல்ல இல்ல, எங்க அம்மா எங்களுக்கு வேணும் ஐயா. நீங்க தான் ஏதாவது பண்ணணும் ஐயா. நாங்க உங்களை தான் கடவுள் மாதிரி நம்பி இருக்கோம். நானே கடவுளை நம்பிட்டு அம்மா வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்னால முடிஞ்சதை கண்டிப்பா பண்றேம்மா. ஆமாம்மா, நீங்கெல்லாம் இங்கேயே இருங்கம்மா. மருந்து கொடுக்கும்போது பார்த்தா உங்களுக்கே மனசு கஷ்டமா இருக்கும். நான் மருந்து கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க போய் பாருங்க.